ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், மிளகாய் நாற்று விட்டுருக்காங்க. இப்படி தான் மிளகாய் காய வச்சு அதனுடைய விதையை எடுத்து விரைச்சி விட்டாங்கன்னா, இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல விரைச்சி விட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி செடி வளர்ந்துடும். அதை எடுத்து தான் நம்ம வேறு இடத்துல நடணும். அந்த மாதிரி நட்டு எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நட்டு ஓரளவுக்கு ஹைட்டாக வந்துருச்சு. நடுவில் மல்லாட்டை செடி, வேர்க்கடலை செடி இருக்குது. ஒரு மிளகாய் செடியை பாருங்கள் வாங்க, என்ன ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பூ வச்சிருக்கு. நடுவில் வேர்க்கடலை செடியும் இருக்குது. யாருக்கெல்லாம் மிளகாய் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், செடி நல்லா வளர்ந்துருச்சு. மிளகாயும் காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், செடி வளர வளர நடுவில் இருந்த வேர்க்கடலை செடிகளும் தெரியல, ஃபுல்லாக அப்படியே மறைச்சிக்கிச்சு. இடமே தெரியல பாருங்கள் கீழே. என்னுடைய மிளகாய் தோட்டம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே. யாருக்கெல்லாம் பச்சை மிளகாய் பிடிக்கும் அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் யாருக்கு பிடிக்குமோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.